Hello viewers, welcome to Snippets. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் சாதம் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு pan எடுத்துட்டு அதுல நான் 3 spoons of oil ஊத்திட்டேன். oil கொஞ்சம் சூடாயிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். இப்போ நான் கடுகு போட்டாச்சு. இது நல்லா பொரியணும். பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு வெடிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டுக்கணும். பாருங்க, நான் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வேணும்னா கலக்காக்கொட்டை போட்டுக்கலாம். வறுக்காத வேர்க்கடலை நீங்க போட்டுக்கணும். இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 5 சில்லிஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டா. நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாங்காய் விழுது ஆட் பண்ண போறோம். நம்ம துருவி வச்சிருக்கோம்ல, அந்த இதுவை நம்ம ஆட் பண்ண போறோம். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட போறோம். மஞ்சள் தூள் போட்டுட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி கடாயில ஒட்டாத வரைக்கும் நீங்க கலரி விட்டுட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு கலருங்க. ஆனாலும் கொஞ்சம் சிம்லே வச்சு கலருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ உங்களுக்கு. நான் இப்போ நல்லா கலரி விட்டுக்கிறேன். இப்போ இது மாங்காய் சீசன்னால நீங்க இந்த மாதிரி மாங்காய் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. அதனால தான் நான் மாங்காய் ரைஸ் இன்னைக்கு செய்யறேன். ஸோ நம்ம நல்லா கலரி விட்டாச்சு. நல்லா கலருங்க. கடாயில் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் கடாய் அது தொக்குல இருந்து பிரிஞ்சு வரணும். அப்பதான் தொக்கு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு சின்ன கல்ல உப்பு போட்டுக்கிறேன். என் சாதத்துல உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தான் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. சிம்ல வச்சு கலருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலரி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்க கலரி விட்டுக்கோங்க. இப்போ நான் வடிச்சு வச்சிருக்க சாதத்தை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா உதிரியா கிடைக்கும் உங்க ரைஸ். அப்பதான் உங்களுக்கு இந்த மாங்காய் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் அந்த ஆற வச்சிருக்க ரைஸை நான் கடாயில கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்மளோட சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் சாதம் மாங்கான்றது உங்களுக்கு சீசனல் ஃப்ரூட் தான். அதுவும் இந்த சம்மர் சீசன்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்துல உங்க கிட்ஸ்க்குலாம் நீங்க இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது லெமன் ரைஸ் டேஸ்டே இருக்கிறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பதான் இந்த ரைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்னால நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.